காலையில் எந்திரிச்சோன்னே கேட்கக்கூடாத ஒரு துர்பாகியமான நியூஸ். எங்கள் கோயம்புத்தூர் சூலூரில் ஒரு 10 வயசு பொண்ணு இப்போ நம்ம கூட இல்லை. 2 அரக்கனுங்க சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி வியாழக்கிழமை காணாமல் போன குழந்தை வெள்ளிக்கிழமை கண்ணம்பாளையம் ஏரி பக்கத்தில் சடலமாக கிடச்சிருக்கு. போலீஸும் பொதுமக்களும் ஷாக் ஆனதில் என்னன்னா, இந்த கார்த்திக்குங்கிறவன் இந்த ஃபேமிலிக்கும் அந்த குழந்தைக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள். சாக்லேட் வாங்கி தரேன்னு கூப்பிடும் போது சரி அந்த குழந்தை தெரிஞ்சவங்க தானேன்னு பைக்கில் ஏறி உட்காந்துருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த குழந்தைக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தியிருக்கு. இதில் பயந்த அந்த 2 பேர் குழந்தையோட குரல் வெளியை நசுக்கி அப்பவே கொண்டிருக்கானுங்க. இந்த போலீஸுக்கும் அந்த குழந்தையோட ஃபேமிலிக்கும் இது பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாங்க. அதனால் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க. இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வரல. இந்த இடத்துல நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸை பாராட்டியே ஆகணும். சிசிடிவியை வச்சு அந்த 2 பேர்த்த கண்டுபிடிச்சி வித்தின் ஹார்ஸில் இந்த கார்த்திக்குங்கிற இந்த நாயை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆக்டில் இந்த கார்த்திக் தப்பிக்கிறதுக்காக பில்டிங்லேருந்து குதிச்சிருக்கான். கீழே கையும் காலும் உடச்சிருக்கான். அங்கேருந்து அந்த சூலூர் மக்கள் 8 மணி நேரம் வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு ஆரம்பிச்சு சனிக்கிழமை காலையில் 5 மணி வரைக்கும் சூலூர் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே குற்றவாளி கிடச்சிட்டான், ஆனால் போன உயிர் திரும்பி வருமா? சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, தெரியாதவங்க கிட்ட பேசாத, அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதுன்னு. இதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, ஃபேமிலி மெம்பராக இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவோட சர்வைலன்ஸ் இல்லாமல் எங்கேயும் போகாத, யார் கூடயும் போகாத, யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதுன்னு அவங்க ஆள் மனசில் பதிய வைக்கணும். இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ சம்பவம் நடக்க போகுது, எவ்வளோ சம்பவம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா ஒரு கடுமையான தண்டனை வரணும். ஒரு கடுமையான தண்டனையை கொடுக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி யோசிச்சாலோ இல்லை கனவுல கூட பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க.